வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பாவாடை பகுதி வந்து சேரீயை கன்வெர்ட் பண்ணி ஃப்ராக்குக்காக ரெடி பண்ணது. ஸ்கர்ட்டோட உயரம் 35 எடுத்து கட் பண்ணியிருந்தேன். ஸ்கர்ட்டோட கீழே அந்த பாட்டம் பகுதி 90 இன்ச் எடுத்து ஒரே பார்ட்டு, அதாவது ஒரே துணியாக கட் பண்ணேன். ஜாயிண்ட் வந்து சைடில் ஒரு ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், டபுள் ஜாயிண்ட் வராது. ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். மேலே இடுப்புலையும் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். கஸ்டமரோட இடுப்பு அளவு 34, நான் 36 எடுத்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். அதாவது 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்கர்ட்டோட உள்பக்கத்தை திருப்பிக்கிடுவோம். இதில் இன்னும் லைனிங் அட்டாச் பண்ணலை. லைனிங் வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீஸும் 35 இன்ச்சு உயரமும் 45 இன்ச்சு அகலமும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே அதுலேயும் கொஞ்சம் சுருக்கு வச்சுருக்கேன். மேலேருந்து கீழே வரைக்கும் அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே குறுகலாகவும் கீழே விரிவாகவும். உள்பக்கத்தில் அந்த சைடு ஜாயின் பண்ண பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரே டயத்தில் 2 கிளாத்தையும் நம்ம அந்த சைடு தையலோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த தையல் தைக்கும்போது நம்ம இப்போ 4 துணியை சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். எந்த துணியும் மடங்கிடக்கூடாது, அதாவது பிடிச்சிடக்கூடாது. அடியில் பார்த்து இழுத்து விட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே நம்ம மெயின் கிளாத்தில் எந்த அளவு ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டிச்சிங் லைன் மேலேயே போடணும். அதுக்கு மேலே ஏற்றி போட்டுறக்கூடாது. அப்படி ஏற்றி போட்டுட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஏற்கனவே உள்ள ஸ்டிச்சிங் லைனுக்கு ஒரு புள்ளி மேலே ஏறவும் கூடாது, ஒரு புள்ளி அளவு கீழே இறங்கவும் கூடாது. பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டால் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். இந்த மெத்தட் இன்விசிபிளாகவும் இருக்கும். ரெண்டாவது லைனிங்கோட சைடும் மெயின் கிளாத்தோட சைடும் ஜாயிண்ட் ஆகி இருக்கும். மெயின் கிளாத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். டபுள் தையல் வேணும்னாலும் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த தையல் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நமக்கு போயிடும். இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடணும். ஒரு துணியை திருப்பி அந்த மெயின் கிளாத் மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு தையல் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். எந்த பக்கமும் தெரியலை. என்ன செய்வோம், நார்மலாக இந்த 2 சைடையும் இப்படி ஒன்றா இழுத்து மெயின் கிளாத்தை அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சைடை ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்படி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு பிசுறு உள்பக்கம் தெரியும். இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வச்ச மாதிரியே அப்படியே அந்த துணியை வச்சு அதை அப்படியே உள்டாவாக திருப்பிடணும். அதனோட உள்பக்கமாக தைக்கணும். எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சோமோ அந்த பக்கத்தை அப்படி உள்டாவாக திருப்பி மேலேருந்து கீழே வரைக்கும் 2 தையல் போட்டுடணும். இந்த தையல் மெயின் கிளாத்தோட அட்டாச் ஆகாது. ஏன்னா மெயின் கிளாத்து நம்ம ஒரே துணியாக எடுத்திருந்தோம். சைடு தையல் ஒரு ஸ்டிச் மட்டும்தான், ஒரு பக்கம் மட்டும்தான் வரும். 2 பக்கம் சைடு தையல் வராது. நம்ம ஏற்கனவே அந்த இருந்த ஒரு சைடு தையலோட லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தைக்கிற தையல் வந்து வெறும் லைனிங் கிளாத்தை மட்டும்தான், 2 லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு சைடை சேர்க்குறோம். 2 தையல் போட்டுட்டேன். இதை அப்படியே திருப்பி விடணும். இப்படி தான் இருக்கும். இப்போ பெரட்டி விட்றேன் பாருங்கள். அப்படி பெரட்டி விட்டுட்டா இந்த தையல் வந்து உள்பக்கம் தெரியாது, எந்த பக்கமும் தெரியாது. அதாவது மெயின் கிளாத்தோட உள்பக்கத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ண தையல் போயிடும். அடுத்து மெயின் கிளாத்தோட இடுப்பு பகுதியையும் லைனிங் கிளாத்தோட இடுப்பு பகுதியையும் ஒன்றா சேர்த்து மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கத்து மேலே அந்த சுருக்குக்கு மேலேயே நம்ம மடிப்பு வச்சோம்ல, அந்த மடிப்புக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிடணும். இப்படி தையல் தைச்சோம்னா தான் நம்ம அடுத்து ஃப்ராக்கில் அந்த பாடி பகுதியோட இடுப்போட ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வச்ச மடிப்பு மடங்காதபடி பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எந்த துணியும் மடங்காதபடி செக் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம இந்த மிஷின் தையல் போடுறதுக்கு பதிலாக ஓவர்லாக் போட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன்.
இன்னொரு மெத்தட்லையும் இந்த ஸ்கர்ட் பகுதியோட லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ணுற மெத்தடும் இருக்கும். அதை வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும், அட்டாச் ஆகிரும். சைடில் எந்த பிசுறும் இல்லை பாருங்கள், கிளியராக இருக்குது. உள்பக்கம் வெளிப்பக்கம் மாதிரியே இருக்கும். இது இன்னொரு சைடு, அதுவும் கிளியராக இருக்குது. இப்போ கீழே பாட்டத்தை 2 மடிப்பு மடித்து தைச்சிடணும். மடித்து தைச்சாச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.